வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகும் சிறுகதை குட்டி அக்கா. என்னோட பெரியம்மாவுக்கு 2 பெண்கள், குட்டி, ஜானுன்னு. என்னை விட அவங்க மூத்தவங்க. அவங்களே நான் குட்டி அக்கா, ஜானு அக்கான்னு தான் கூப்பிடுவேன். பெரியம்மா மட்டும் குட்டி அக்காவை மாலு குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அவளோட உண்மையான பேரும் அதான். ஜானு அக்கா நல்லா அழகா இருப்பா. நீல நிறத்துல மெல்லிய நரம்புகள் தெரியும் அளவுக்கு உடம்பு, மாநிறம், வாழைக்குருத்து போல மென்மையா இருக்கும். கிட்ட வந்தாள்னா அவளிடம் சந்தன சோப்பு வாசம் வரும். வெள்ளை வெளேர்னு முண்டும் ரவிக்கையும் அணிஞ்சிருப்பா. ஆனா எனக்கு குட்டியக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். குட்டியக்கா கருப்பா இருப்பா. யாராச்சும் அவளை தொட்டுட்டா கண்ணுக்கு தீட்ட மை கிடைச்சாப்புலதான். குட்டியக்காவை பத்தி ஜானு அக்காவுக்கு அப்படி ஒரு நினைப்பு. குட்டியக்கா சிரிக்காட்டியும் கூட முன்பல் 2 உதட்டுக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். அவ கைய பிடிச்சா உலர்ந்த விறகு கட்டை போல ரொம்ப கரடு முரடா இருக்கும். கருப்பு புள்ளி போட்ட ஜாக்கெட்டை தான் அவ எப்பவும் போட்டிருப்பா. அவ முண்டு அணிஞ்சி நான் பார்த்ததே இல்லை. அவ மேல கரிப்புகையான நாத்தம் அடிக்கும். எண்ணெய் படிஞ்சு அழுக்கேறி போன அவ ஆடை ஈரமாகி அந்த ஈர நாத்தமே நோயாளி ஆக்கிவிடும். அந்த அளவுக்கு நாரும். சொல்ல மறந்துட்டேன், முத்து அளவுக்கு இருக்கும் பருத்து கருப்பான மறு அவளோட இடதுபுற காது மடலில் வளர்ந்திருக்கும். அதை உத்து பார்ப்பேன். எனக்கு பக்கத்துல நிக்கிற போது, பேசும்போதும், உட்கார்ந்து கொண்டு தலைவாரும் போதும் அதே பார்த்தா அதுல ஒரு தனி கவர்ச்சி இருக்கும். அந்த மருவை அவ தொடும்போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கும். அப்படி இருந்தோம் குட்டியக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல அவளை யாருக்கும் பிடிக்காது. பெரியம்மாவோட கண்ணில் பட்டா போதும் குட்டியக்காவை கண்டபடி தீட்டுடுவா. அந்த காரணத்துக்காகவே அவளும் ஒழுங்கா அடக்கமா நடந்துக்க மாட்டா. அவ தொட்டது துலங்காது. இப்படி பழமொழியிலேயே வசமாறி திட்டுவா. நீ பிறந்தப்போ உப்பும் தண்ணியும் கூட பூமியில முகத்துல மறைஞ்சுடுன்னு திட்டுவா. இதெல்லாம் குட்டியக்காவுக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு. இதை கேட்டு பெருசா சிரிப்பா. பெரியம்மாவுக்கு பத்திக்கிட்டு வரும். கையில எது கிடைச்சதோ அதை எடுத்து வீசிப்படுவா. வீசி நறுக்கிற கத்தி இல்லைன்னா மரக்கரண்டின்னு எதையாச்சும் குட்டியக்கா மேல எரிஞ்சு போடுவா. எங்காச்சும் கண்ணு காணாம போயிடுடி, நீ வயிற்றுல கருவா வளர்ந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுடின்னு சொல்லுவா. குட்டியக்கா பெரியம்மா பேச்சை எப்பவாவது கேட்பா. அவ என்னோட விளையாடுறத ரொம்பவும் விரும்புவா. அடுக்கலைக்கு பின்னால உட்கார்ந்துக்கிட்டு குழாங்கல்ல வச்சுக்கிட்டு விளையாடுவோம். இல்லைன்னா மண்ணை தோண்டி எனக்காக எறும்பு புத்த அகழ்ந்து அதை திங்க எடுத்துக்கிட்டு வருவா. அதெல்லாம் பெரியம்மா கண்ணுல படாத வரைக்கும் தான். அம்மா பாத்திரக்கூடாதுங்கிற விஷயத்துல கவனமா இருப்போம். அவ கண்ணுல பிடிப்பட்டா அம்மா எண்ணெய விட்டுப்புட்டு குட்டியக்காவ வார்த்தையாலேயே விளாசி போடுவா. பெரியம்மா இடி போல பெருசா சத்தம் போடுவா. மாலு குட்டி. அந்த கத்தலுக்கு பதில் இல்லைன்னா பாதகத்தி என்று வசவு தொடரும். அம்மா உனக்கு என்னாச்சு? கடுத்த குரல்ல குட்டியக்கா கேட்பா. இப்ப நீ வளர்ந்தவளாயிட்ட, கல்யாணம் கட்டிக்க எவனாச்சும் வருவானா என்பது ஆச்சரியம்தான். குட்டியக்கா விளையாடுவதற்கு என்ன சுத்தி வரமாட்டா. அவளோட மரியாதைய குலைச்சிடும். அப்ப அவளே கல்யாணம் கட்டிக்க ஒருத்தரும் வரமாட்டான். பெரியம்மா என்ன ஒரு நாளும் திட்டியதில்லை. ஆனா ஒரு நாள் அறிவுரை சொன்னா. வாசு, நீ வளர்ந்த பையனாயிட்ட, அந்த பெண்ணோட இனிமே சுத்தி வரக்கூடாது. எல்லா நேரத்திலையும் விளையாடும் வீட்டுல வளமை வராது அப்படின்னு பழமொழி சொல்லுவா. குட்டியக்கா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டா. யாரிடமாவது வம்பு பண்ணுவா. குளத்துல குளிச்சுட்டு திரும்பும் போது ஏதாவது குசும்பு பண்ணாம வரமாட்டா. தினந்தோறும் ஏதாவது வம்பு வளர்க்கலைன்னா அவளுக்கு தூக்கம் வராது. ஒரு நாள் மீனாட்சி அம்மாவின் வெள்ளித்தட்டை தண்ணியில தூக்கி எரிஞ்சிட்டா. அம்முக்குட்டிய அடிப்பா. முகாமி அம்மாவுக்கு தண்ணிய கண்டா பயம். அவ மேல தண்ணிய வாரி அடிப்பா. இப்படிப்பட்ட பட்டியல் இன்னும் நீண்டுகிட்டே போகும். அம்மாவும் பெரியம்மாவும் ஏண்டி அப்படி செய்தன்னு அவளுக்கு பலமுறை எடுத்து சொல்லியாச்சு. துலா மாசத்துல கிணத்துல இருந்து தண்ணி மூண்டா அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் அவ தண்ணி முள்ளுவா. ஒரு நாள் பகல் நேரத்துல காளி இருக்கும் சின்ன குடிசைக்கு போக வீட்டு சுவரை சுத்தி அமினா உம்மாவின் வீட்டு வழியா வந்து தன் வீட்டுக்கு திரும்புவா. கல்யாண வயசுக்கு வளர்ந்து விட்ட அவளே இப்படியெல்லாம் அலையக்கூடாதுன்னு சொல்லி பெரியம்மா புளியம் விழாரை எடுத்து அது உடைஞ்சு போற வரைக்கும் குட்டியக்காவை விளாசினா. அவ அதே பெருசா எடுத்துக்கல. அடிபட்டாலும் அவ அப்படி திரியறத நிறுத்தவும் இல்லை.
பெரியம்மா பகல் நேரத்துல சாப்பிட்டுட்டு வராண்டாவில் கொஞ்ச நேரம் தூங்குவது வழக்கம். வடக்கு பக்கம் இருக்கிற அறையில அம்மா இருப்பா. ஜானு அக்கா மாடி அறையில இருப்பா. குட்டி அக்கா மத்தியானம் சாப்பிட்ட பின்னால வெத்தலைப்பாக்கு போடுவா. வாய் செவப்பா இருக்கும். ஜன்னல் மேல உட்கார்ந்துக்கிட்டு நீளமான கதைப்பாட்டு பாடுவா. ரொம்ப மெல்லிய குரல்ல பாடுவா. ஜானு அக்கா எழுதுவா, இல்லைன்னா படிப்பா. குட்டி அக்கா கிட்ட சண்டை போடுவா. அப்படி சண்டை போடும் போதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும், நான் படிச்சவன்னு ஜானு அவகிட்ட சொல்லுவா. எப்பவாவது ஜானு அக்கா அறைக்கு போவேன். எப்பவாச்சும் கதைப்பாட்டு படிப்பா. இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தலைமுடிய சுருள் சுருளாக்கி நெத்திக்கிட்ட அப்படியே அழுத்திட்டு சரி செய்வா. நான் அவளை தொட்டா போதும், ராஸ்கல் என்ன அழுக்காக்கிட்டியே அப்படின்னு ஒரேடியா கத்துவா. நான் அவளோட படுக்க, பாட்டு புத்தகம், மரப்பெட்டியில இருக்கும் கண்ணாடி, சாந்து சிமிழ் டப்பி, இப்படி அவள் சம்பந்தப்பட்ட எதையும் தொடமாட்டேன். சிமிழ் டப்பியை ஒரு தடவை பார்க்க மாடி பக்கமா போனேன். அது ரொம்ப அழகா இருக்கும். பழைய காலன அளவுக்கு கண்ணாடி பதிச்சிருக்கும். நான் அறையில நுழைஞ்சதுமே அவ எச்சரிக்கை ஆயிடுவா. நில்லு, தொடாத. அதை ஒரு மாதிரி ஆக்கிட்ட. அவ என்ன என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறா, திட்டுறா. குட்டியக்கா அப்படி இல்லை, அன்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவா. வாசு அப்படி சொல்லி அழைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அறையில குட்டியக்கா நுழைஞ்ச உடனே ஜானு அக்கா ஒரேடியா கத்தி தீர்த்துடுவா. குட்டியக்கா எதை தொட்டாலும் அதுக்காக ஜானு அக்கா அழுது புழம்பிடுவா. அவ கூட பெரியம்மா மாதிரி தான். குட்டியக்கா தொட்டது துலங்காதுன்னு சொல்லுவா. பெரியம்மா சொல்வாள், அவ உன்னை விட இளையவ இல்லையா? குட்டியக்கா உடனே பதில் சொல்லுவா, அவளை விட நான் மூத்தவ இல்லையா? ஒரு நாள் குட்டியக்கா ஜானுவோட தங்க ஜரிகை போட்ட வேட்டியை எடுத்து கட்டி பார்த்தா. அது ஜானு அக்காவுக்கு பிடிக்கல. கறி பிடிச்சாப்புல ஆயிடுச்சு வேட்டி. கடவுளே, ஆரியம்பலத்துக்கு போறதுக்கு நான் எதை கட்டிக்குவேன்? உடனே 2 உள்ளங்கைகளை காண்பித்தவாறே குட்டியக்கா, கறிப்புகை எங்கே பிடிச்சிருக்கு காட்டு அப்படின்னு சொன்னான். அவ சொல்லியதை கவனிக்காம ஜானு அழ தொடங்கினா. அம்மா, என் வேட்டியை அவ வீணாக்கிட்டா. நான் என்ன தீண்டத்தக்காதவளா? யாருக்கு தெரியும்? குட்டியக்கா அந்த வேட்டியை அப்படியே கசக்கி அவ முகத்துல எரிஞ்சா. அதை பார்த்த நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன், அவ சரியா செஞ்சா, அதுதான் சரி. ஜானு கேட்டா, நான் அழகா இருந்தா உனக்கு என்ன போச்சு? என்கிட்ட மோதாத, உன்னை சாவடிச்சிடுவேன். ஜானு வேகமாக கீழே இறங்கி போயிட்டா. குட்டியக்கா அப்படியே செஞ்சாலும் செஞ்சு விடுவா. வாசு வா போவோம்னு சொல்லி என் கைகளை பிடிச்சுக்கிட்டு நடந்தா குட்டியக்கா. நேராக அடுத்த வீட்டுக்கு வடக்கு புறமாக உள்ள மாமரத்தடிக்கு போனோம். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. மாங்காய் பறிக்க அதுதான் தோதான நேரம். அவ கேட்டா, மாங்காய் இறக்கவா? கல் எறிஞ்சா? ஆமா, அப்படியும் செஞ்சா என்ன? பொம்பளைங்க கல் எறிவாங்களா? இப்ப பாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. பசங்க தான் கல் எறிஞ்சு மாங்காய் பறிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவளுக்காக கல் பொறிக்கினேன். கல் எறிஞ்சா சத்தம் கேட்குமே, குச்சியை வச்சு பறிக்கலாமா? சத்தம் போட்டாக்கா குஞ்சு நம்பூதிரி வெளியே வந்து நம்மளை பார்த்து கத்துவான். அவன் கருமி. மண்ணுல மாங்காய் கிடந்தா கூட யாரும் எடுக்க விட மாட்டான். குட்டியக்கா குச்சிகளை உடைச்சிக்கிட்டு வந்தா. மெதுவா அடி எடுத்து வச்சா. நானும் பக்கமா நடந்தேன். அவ மாங்காய் இருக்கும் இடத்த பார்த்து குச்சியை எரிஞ்சா. அது உயரமா போச்சு. துப்ரன் கூட இவ்வளவு உயரமா எரிஞ்சிருக்க மாட்டான். அந்த நாள்ல அவன் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு மிக உயரமா குச்சி எறிகிறவன். மாங்காய் ஒண்ணு கூட விடல. மறுபடி அவ குச்சியை எரிஞ்சுக்கிட்டே இருந்தா. 4வது தடவையா அந்த குச்சி கிளை ஒண்ணுல மாட்டிக்கிடுச்சு. நான் அவளை பார்த்தேன். இப்ப என்ன செய்யலாம்? குட்டியக்கா எரிச்சல் அடைஞ்சா. வாசு, நான் மரத்துல ஏறுறேன். தோட்டத்துல நம்பூதிரி காலடி சத்தம் கேட்டா குரல் கொடு. சின்னதா இருந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து கவனிச்சேன். குட்டியக்கா என்ன செய்ய போறா? முண்டு சுத்திக்கிட்டா. இடுப்ப சுத்தி நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டா. மரத்து மேல ஏறினா. ரொம்ப உயரத்துக்கு போவான்னு எதிர்பார்த்தேன். அந்த சின்ன மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு தோட்டத்துல முன்பக்கமும் பின்பக்கமும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். குட்டியக்கா அணில் போல கீச்சுன்னு கத்துனா. அவளே இப்ப ஜானு அக்கா பார்க்கணும். ஜானு அக்காவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது எப்படிங்கிறதும் கதைப்பாட்டை படிப்பதும் தான் தெரியும். அவளாலே மரம் ஏறவோ மாங்காய் பறிக்கவோ தெரியாது. வாசு பாரு. குட்டியக்கா கிளையில உட்கார்ந்து கால்களை ஆட்டிக்கிட்டு சிரிச்சபடியே இருந்தா. எனக்கு சந்தோஷத்துல கைகளை கூட தட்ட முடியல. சருகு கிடந்த இடத்துல மாங்காய்களை பறிச்சு போட்டா. சருகு சத்தம். அருகே இருந்த மூங்கில் புதரு பக்கமா சிரிச்சு சத்தம் வந்ததை கேட்டு திரும்பி பார்த்தேன்.
குட்டி நாராயணன் தன்னை அவன் பார்க்கலன்னு குட்டியக்கா நினைச்சுக்கிட்டா போல. அவன் கத்துனான், பொண்ணு மரமேறிட்டா, பொண்ணு மரமேறிட்டா சத்தம் போட்டான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் அப்படித்தான் இருப்பான் போல. எதுக்கும் பயப்படாம மரத்துல இருந்து குட்டியக்கா இறங்கினான். முண்டு முடிச்சு அவிழ்த்தா, மாங்காய்களை சேகரிச்சா. குட்டி நாராயணன் தொடர்ந்து சத்தம் போட்டான், பொண்ணு மரமேறிட்டா, பொண்ணு மரமேறிட்டா. நம்பூதிரியின் காதுல விழுந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். மாங்காவை தேக்கு இலையில சுருட்டி எனக்கு தந்தா. நேரா குட்டி நாராயணன் கிட்ட போனா. அவன் கிட்ட எதுவும் சொல்லல. லேசா அவன முகத்துல அரைஞ்சா. அது அவனுக்கு தேவைதான். பொம்பளை மரம் ஏறினா இவனுக்கு என்ன வந்துச்சு? குட்டியக்கா இத உணர்ந்திருக்கணும். கைகளை உயர்த்தியவாறே அவ சொன்னான், மட எரும மாடு ஓடுடா. அதை கேட்டு குட்டி நாராயணன் ஓடியே போயிட்டான். பெரியம்மாவிடம் இந்த விஷயம் வந்துச்சு. 2 விஷயம். ஒண்ணு, குட்டியக்கா மரம் ஏறினது. 2வது, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சது. மாலுக்குட்டி, மரம் ஏறினியா? ஆமா. பெண் பிள்ளை அப்படி செஞ்சியா? செஞ்சேன். அதுக்கு என்ன? நான் பயந்தேன். அம்மா கிட்ட போய் எதுவுமே தெரியாத மாதிரி பாசாங்கு செஞ்சேன். நீ வளர்ந்த பொண்ணு, அது தெரியுமா உனக்கு? குட்டியக்கா அமைதியா இருந்தா. இந்த வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லை. கூரைய தாங்குற தூணுக்காவது நீ பயப்பட வேண்டாமா? அதற்கு அவளிடம் இருந்து பதில் ஒன்றும் வரல. எப்படி நடந்துக்கிறதுன்னு சரியா கத்துக்கிறேன் பாரு. குட்டியக்காவை அவ அம்மா அடிக்கிற சத்தம் கேட்டது. 1 2 3. மறுபடி மரம் ஏறுவியா? 1 2 3. என் கையாலே காதை பொத்திக்கிட்டேன். படி இறங்கி தோட்டத்துக்கு போயிட்டேன். அதே என்னால தாங்கிக்க முடியல. நான் போன அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியம்மா விரும்பியபடியே அவளாக தனக்குள் ஏதோ சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தா. ஓ குருவாயூரப்பா, இந்த வீட்டிலே வந்து இப்படிப்பட்ட ஜீவன் பிறக்கணுமா? நான் அங்கு நிற்பதை பார்த்து பெரியம்மா என்னை கூப்பிட்டா. எனக்கு பயம். அவகிட்ட போனேன். என்னை கட்டிக்கிட்டு அழுதா. நீ இப்ப சின்ன பையன், நாளைக்கு நீ தான் இந்த வீட்டு எஜமா. அவளிடம் இருந்து விடுபட்டு என் அம்மா கிட்ட போனேன். கண்களை துடைத்தபடியே அழுது கொண்டிருந்த அம்மா. பெரியம்மா ஏன் அழறா? அவ அழாம ஒரு நாளும் கழிஞ்சது கிடையாது. அம்மா தான் அதை விளக்கி சொன்னா. பெரியம்மாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது. பெரியம்மாவுக்கு யாரும் இல்லை. அவளிடம் பணம் கிடையாது. என் அம்மாவுக்கு மகன்னு இருக்கேன். அப்பா மாசம் மாசம் பணம் அனுப்புறாரு. பெரியம்மாவை நினைக்கிற போது அம்மா வருத்தப்படாம இருக்க மாட்டா. அவளை பத்தி அம்மா பேசுற போது அவளது குரல்ல தனி தொனி இருக்கும். ஒரு நாள் ராத்திரி அம்மா பல விஷயங்களை எனக்கு சொன்னா. தாழ வளர்ப்பு குட்டன் நாயரோட பொண்டாட்டி தான் இந்த பெரியம்மா. குட்டன் நாயர் கூட்டு குடும்பத்துக்கு தலைவரா இருந்தவர். அவர் ஒரு வியாபாரி. தாழ வளர்ப்பில் பெரியம்மா தங்குவது வழக்கம். அவ சொந்த வீட்டுக்கு செல்லும் போது பல்லக்கிலே தான் செல்வாளாம். அம்மா அப்பெல்லாம் குழந்தையாம். பெரியம்மாவோட அம்மாவும் தாடி வளர்ப்புல தங்கி இருக்கா. அம்மாவுக்கு தாழ வளர்ப்பு மக்கள் எல்லாம் பதக்கம் வச்ச தங்க நெக்லஸ் செஞ்சு போட்டாங்க. பெரியம்மா தலைவாசல்ல உள்ள முதல் மாடியிலே தான் தங்கி இருப்பா. கீழே வர்றது கிடையாது. அவ விருப்பம் இல்லாம அங்க யாரும் போக மாட்டாங்க. உள்ளூர் மக்களுக்கு பெரியம்மாவை பிடிச்சு போச்சு. குளத்துக்கு குளிக்க போகும்போது படகு வடிவத்துல உள்ள நீண்ட பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு அவளுக்கு முன்னே செல்வாங்க. யாருக்கு எண்ணெய் தேவையோ அவர்களுக்கு ஊற்றப்படும். பண்டிகை நாட்கள்ல தேவையானவங்களுக்கு துணிமணிகள் பணம் தருவாங்க. அம்மா சொல்லுவா, தானம் அளிப்பதுல எப்படி தாராளம் காட்டுறா. பெரியம்மாவுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி குட்டன் நாயர் விக்கலுடன் இருமிக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. சாப்பிட்டாரு. அதையும் வேண்டான்னு விட்டெறிஞ்சாரு. நள்ளிரவுல மரித்து போனாரு. குட்டியக்காவுக்கு அப்போது வயசு 3. அப்ப ஜானு அக்காவுக்கு 1 வருடம் கூட ஆகல. குட்டன் நாயரோட சித்தப்பா மகன் அடுத்த நாள் காலையில இருந்து அந்த வீட்டில் பொறுப்பை ஏத்துக்கிட்டான். கணவன் எரியூட்டப்படுவதற்கு முன்பாகவே பெரியம்மாவை அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. துணி மூட்டையோட பெரியம்மா 2 குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு பாரு பின்தொடர வந்ததை அம்மா இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னான். எல்லாம் அவ தலைவிதி. பெரியம்மாவை பார்த்தேன். அவ தலைய 2 முழங்காலுக்கிடையே புதைச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. குட்டியக்காவை நினைச்சுக்கிட்டேன். அவ இப்ப கீழ்கட்டிலையும் இல்லை. மாடிக்கு போனப்ப விசும்புற சத்தம் கேட்டது. அறையிலிருந்து கேட்டது. அது பூஜை அறை. புவனேஸ்வரி பூஜை அங்கேதான் நடக்கும். பகல்ல கூட அந்த இடம் இருட்டாதான் இருக்கும். பயந்துக்கிட்டே அங்க நுழைஞ்ச. குட்டியக்கா? பதில் ஒன்றும் இல்லை. குட்டியக்கா? அவகிட்ட போய் தோள்ல கை வச்சு கேட்டேன். பெரியம்மா ரொம்ப அடிச்சிட்டாளா? ஆமா ஆமா. சினுங்கி கொண்டே கேவியவாறு சொன்னா. ரொம்ப அடிச்சு புட்டாளா?
ஆ விசும்பலுக்கிடையே தலையசைத்தவாறே இல்லைன்னு சொல்லாம சொன்னான். பின்ன ஏன் கரையிற? அவ தோள்களை என் மீது சாத்தியபடி தாடையை என் மீது வைத்து நான் இனிமே அழமாட்டேன்னு சொன்னான். வியர்வையும் கண்ணீருமா இருந்த அவ மார்பிள தலைய வச்சு புதைச்சிக்கிட்டேன். நானும் அவளோட சேர்ந்து விம்மி அழுதேன். ஒருவேளை குட்டியக்காவை இந்த வாசுவுக்கு பிடிச்சிருக்கோ? ஆமா, இருக்கலாம். குட்டியக்காவை யாரும் விரும்பல. அவ அழுத கண்ணீர் என் முகத்துல விழுந்தது. நானே எனக்குள்ளே கேட்டுக்கிடுவேன், யாருக்குமே அவளை பிடிக்கலையா? பெரியம்மா அவளை திட்டுறா, அடிக்கிறா. என் அம்மாவும் கூட அவளை திட்டுறா. ஜானு அக்காவோ அவளை வெறுக்கிறா. இத்தனைக்கும் குட்டியக்கா கருப்பா இருக்கான்னு இருக்குமோ? இல்லைன்னா அவ காதோரம் இருக்கும் ஒரு காரணமா இருக்குமோ? ஜானு அக்காவை யாரும் திட்டி பார்த்ததில்லை. அவளை நல்ல இளைஞன் கட்டிக்கிட வருவான்னு சொல்லிக்கிட்டாங்க. பெரியம்மாவுக்கு ஜானு அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். பௌர்ணமி நாள்ல திருநவயவுக்கு புனித நீராட ஆத்துக்கு போகும்போதெல்லாம் ஜானு அக்காவை தான் வள்ளியம்மா அழைச்சிக்கிட்டு போவா. ஒரு தடவை கூத்து பார்க்க ஆரியம்பலத்துக்கு போகும்போது குட்டியக்காவும் அவளோட போக நினைச்சா. வள்ளியம்மா அவளை பார்த்து திட்டுனா, பொண்ணே, உன்னால ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்க முடியலையா? அதன் பிறகு அவளை எங்காவது கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னா அவ போவதே இல்லை. ஒரு சமயம் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கலைய களத்துல உள்ள ஐயப்பன் கோயில்ல நடக்கும் தீப திருவிழாவுக்கு போய் வர சொன்னான். ஒரு தடவை சோலையில இருக்கும் விடகாத்தி பார்வதி அம்மனோட பெண் பிள்ளையை பார்க்க போனப்ப குட்டியக்காவை அம்மா கூட செல்ல சொல்லி கேட்டா. குட்டியக்கா அப்படியே மறுத்துட்டா. அப்ப அம்மாவை அழகா இல்லைன்னு நினைச்சு அழைச்சிக்கிட்டு போக மனம் இல்லைன்னு சொன்னான். இப்படி சொன்ன உடனேயே பெரியம்மா பொறுமை இழந்து குட்டியக்காவை கண்டபடி திட்டினா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ நிக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது. குட்டியக்கா இந்த சாபத்துக்கெல்லாம் பயப்படுறதில்ல. பிரம்ம ராட்சசனுக்கே அவ பயப்பட மாட்டா. குட்டியக்காவோட சீடனாயிட்ட பிறகு எனக்கு கூட தைரியம் வந்துடுச்சு. ஏதாச்சும் தீய சக்தி வந்தா அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு அவ எனக்கு கத்து கொடுத்துருக்கா. அது பிரம்ம ராட்சசனாக இருந்தாலும் சரி, அது மேல திரும்பி பார்க்காம கல் எறிஞ்சு எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. நாராயண மந்திரம் எத்தகைய தீய சக்திகளையும் விரட்டிடும். ஆனா பகவதி கடவுள்னா எனக்கு பயம். அறையின் உச்சியிலே தாழ்த்தப்பட்ட சாதி ஜனத்தை தொட்டு புட்டா அந்த அறையில நடமாட முடியாது. அந்த பக்கமா மீன் எடுத்துக்கிட்டு போயிட முடியாது. சன்னதி வாசல்ல படுத்துட முடியாது. பகவதிக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தா அதை நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு. விதைய நம்ம மேல அவ தூவி விடுவா. அம்மை நோவு பிடிச்சிரும். நான் மட்டும்தான் அந்த அறைக்குள்ளே நுழைய முடியும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல நான் தான் விளக்கேத்தி சாம்பிராணி காட்டுவேன். வயசுக்கு வராத பொம்பளைகளும் கிழங்களும் தான் அங்கே போகலாம். மற்றவங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. ஒரு தடவை குட்டியக்கா அந்த அறையின் கதவை திறந்து நுழைஞ்சி விளக்குல இருந்த எண்ணெயை ஊத்தி தலைக்கு தடவிக்கிட்டா. பெரியம்மா பிடிச்சுக்கிட்டா. எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்ட. என்ன செய்யற அம்மாள் குட்டி? ஏமா, வீட்டுல எண்ணெயே இல்லை, அது தெரியுமா உனக்கு? தலையில் விரக்தியுடன் கையை வச்சுக்கிட்டு பெரியம்மா சொன்னா, உன்னோட புத்தி கெட்ட போக்குல நீ இந்த இடத்து புனிதத்தை கெடுத்துடுவ. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? வீடு சின்ன பின்னமா ஆக போகுது, அவ்வளவுதான். அவ அம்மா அன்னைக்கு ஒரு நம்பூதிரி அழைச்சிட்டு வந்து சடங்குகள் செஞ்சா. அதோட இல்லாம அடுத்த சில நாட்கள்ல ஏதாச்சும் கெடுதல் நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்தா. அந்த அறையிலே பகவதி ஏதோ புதையலை ஒளிச்சு வச்சிருக்கான்னு ஒவ்வொருத்தரும் நம்பினாங்க. அப்புக்குட்ட பணிக்கர் வந்தார். சோழி போட்டு பார்த்துட்டு சொன்னாரு, செவ்வாய் தோஷம் இந்த வீட்டுல இருக்கு. நான் பார்வதிய சொல்றேன், அவளுக்கு மகாசக்தி இருக்கு. ஆக்ரோஷமான புயலை மாத்தி காட்டுவா. இங்கே புதையல் இருக்கு. நல்ல அதிர்ஷ்டமான வீடு. ஒரு நாள் குட்டியக்கா அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்க தயாரானா. அவ என்னிடம் சொன்னா, அந்த அறைய தோண்டி பார்த்துடுவோம். பகவதி இருக்கிற அறைய தோண்டி பார்ப்பதா? அதை நினைக்கவே எனக்கு நடுக்கம் வந்தது. பயப்படாத, பார்த்துக்கிட்டே இரு, ஏதாச்சும் புதையல் கிடைக்குதான்னு பார்ப்போமே. அம்மா பகவதி தூவ போற விதைகளை நினைச்சப்போ எனக்கு இருக்கிற வலிமையெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டதா உணர்ந்தேன். பகவதிக்கு எதுக்கு புதையல் வேணும்? அதை பத்தி நான் நினைச்சப்ப குட்டியக்கா செய்யறது சரின்னு படுது. எதுக்கு ஒருத்தருக்கும் பயப்படாம புதையலை தரையில ஒளிச்சு வைக்கணும்? அதை வச்சுக்கிட்டு அநேக காரியம் செய்யலாமே. பகவதி தண்டிக்க மாட்டாளா? அது பாவம் இல்லையா? யார் அந்த புதையலை எடுத்துப்பா? நிஜமா அது புதையல் தானா? பொய்யா கூட இருக்கலாம். நிலத்தை தோண்டி பார்த்தா தெரியும். மறுபடியும் பணிக்கர் வந்தா அவர்கிட்ட பெரிய சோழிகளை காட்டுவேன்ல. குட்டியக்கா செய்ய போற இந்த காரியத்துல யாருக்கும் எந்த நன்மையும் வரப்போறதில்ல.
அவளே அந்த அறைக்குள்ள செல்ல அனுமதிக்கவும் போறதில்ல. தீட்டு வந்த நேரத்துல அங்கே போனா எல்லாமே ஒன்னா போயிடும். தோண்ட போறத நினைச்சா தூக்கமே வரல. இத போய் மத்தவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. நான் அப்படி சொன்னா என்ன அடிச்சு விடுவா. பெரியம்மாவும் என் நண்பாவும் கோயிலுக்கு புறப்பட்டு போன போது குட்டி அக்கா அந்த அறையை தோண்டுவது என நினைச்சா. நான் காவலா இருக்க வேண்டியது. ஜானு அக்கா பார்த்துட்டானா அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்கி தருவா. பகவதி அம்மன் தரப்போகும் தண்டனையும் இல்லாம குட்டியக்காவுக்கும் எனக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும். ஜானு, உன்னை பத்தி கோல் சொன்னா என்ன செய்யறது? அவளை உதப்பேன். இந்த வீட்டில் 3 நாள்ல ஏதோ பெரிய அழிவு வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வரப்போற வெள்ளிக்கிழமை பண்டிகை தான். நான் மட்டும் அவ செய்ய போறதுக்கு காவலா இல்லைன்னா வருத்தப்படுவா. அவளை நினைச்சு பயமா இருக்கு. எங்க கோவிந்து மாமா அன்னைக்குன்னு பார்த்து காத்தால வீட்டுக்கு வந்தாளே. குட்டியக்கா அந்த அறையை தோண்டல. அம்மாவும் பெரியம்மாவும் கோயிலுக்கு போகல. எனக்கு நல்லதா போச்சு. கோவிந்த மாமா மரியாதைக்கு உரியவர், குடும்பத்துக்கு தலைவர். சொத்தெல்லாம் பிரிச்ச பிறகு அவர் தனியா போய் வசிக்கிறாரு. மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வருவாரு. இது அவருக்கு மூத்தோர் வீடு தானே. கோவிந்த மாமா வயசாகி போனதோட காதும் கேட்கல. அவர்கிட்ட சத்தம் போட்டு கத்தி பேசணும். எப்போ இங்கே வந்தாலும் முன் வராண்டாவில் தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருப்பாரு. தோட்டத்துல கருப்பன் வேலை செஞ்சானா அவனை கூப்பிட்டு பழுத்த பாக்கு கொட்டைய குழையா பறிச்சுக்கிட்டு வர சொல்லுவாரு. 2 கொட்டை பாக்குகளே அவனுக்கு கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு கேட்பாரு, கருப்பா, ஒரு காலத்துல இந்த வீட்டுல 124 பேர் இருந்தாங்க, உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அவனும் சத்தம் போட்டு பதில் சொன்னான். ஆமா, வீட்டு முன்னால பட்டி அங்க இருந்துச்சு. உங்க எளிமையான வேலையாளான இந்த கருப்பன் இந்த பையனை போல ரொம்ப இளையவனா இருந்தேன் என்று என்ன சுட்டி காட்டினாரு. கடந்த காலத்தை பத்தி பேசணும்னா கோவிந்த மாமா சலிப்பே இல்லாம பேசுவாரு. நானும் ரொம்ப தடவை கேட்டிருக்கேன். அங்க இருக்கிற வெளிப்புற வீட்டின் முன்பு இந்த வாழையும் முருங்கையும் வளர்ந்துருக்கு. பழைய அடுக்களை கிணறு நிரம்பிய போது அந்த குழி தயார் செய்யப்பட்டிருக்கும். அந்த அறை அது இப்ப பெரியம்மாவின் பெட்டை கோழி தங்குற இடமாயிடுச்சு. மாமா முத்தத்தின் முன் பக்கம் அடி எடுத்து வச்சு கீழும் மேலுமா இறங்கி ஏறுவாரு. 3 அல்லது 4 தடவையாவது அப்படி செய்வாரு. சுவர் பக்கமா சென்று அப்பால் பார்ப்பாரு. அங்கே தெரியும் நிலத்தை பார்ப்பாரு. வாழை போடுறதுக்கு சரியான தருணம் இது. அவர் சொன்னதை யாரும் கவனிச்சதா தெரியல. அவர் சொன்னதை கவனிக்கவும் இல்லை. ஆனா அதே அவர் பெருசாவும் எடுத்துக்கல. கூரைய புதுசா வேயணும். கருப்பன் பக்கத்துல இருந்தான். அவன் வேணும்னா அவர் பேச்சுக்கு தலையை ஆட்டுவான். கருப்பா, இங்கேதாங்க இருக்கேன். வாத்தியார் அந்த அறையில பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது உனக்கு ஞாபகம் வருதா? கீழே இருந்த ஒரு அறையை காட்டி சொன்னாரு. பக்கத்துல இருந்து எல்லா நாயர் பசங்களும் இங்க வந்துதான் படிப்பாங்க, எழுதுவாங்க. அம்மாவும் பெரியம்மாவும் பகல் சாப்பாட்டை இந்நேரம் முடிச்சிருக்கணும். இந்த வயசான கிழம் கொஞ்சம் சாப்பாட்டுக்காக இங்க வந்து போவது. கோவிந்த மாமா கிட்டே பணம் இல்லை. ஆனா அதை பத்தி ஒரு தடவை கூட பேசினதில்லை. எப்ப பார்த்தாலும் பழம்பெரும் பேசுவதிலே தான் அவர் பொழுது கழியும். பகல் சாப்பாட்டை முடிச்சுட்டு வராண்டாவுக்கு வந்து கோரைப்பாயில படுத்துருவாரு. வீடை விட்டு போகும்போது வார்த்தைகளை கேள்வியா வீசிட்டு போவாரு. எல்லாம் ஒழுங்கா இருக்கா? சொல்றாப்புல ஏதாச்சும் இருக்கா? இதற்கு யாரும் பதில் சொல்ல நினைச்சதில்லை. நான் போறேன். யாரும் அங்கே நிக்க மாட்டாங்க. அவரும் இந்த வீட்டுல ஒரு விதமான இருள் வெளியை விட்டுட்டு போயிடுவாரு. 3ஆம் படியில அடியெடுத்து வந்ததும் அம்மாவை மெல்ல கூப்பிடுவாரு. உன்னியம்மா, இங்க வா. குடும்ப விஷயமா அவ காதுல மெல்ல கிசுகிசுப்பது போல தோணும். அம்மா உள்ளே போய் எட்டனா எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுப்பா. அதை அவரு வேட்டி இடுப்புல சுருகிக்கிட்டு தரையில டட் டட் என்று உரசியபடி குச்சியை பிடிச்சுக்கிட்டு நடந்து போயிடுவாரு. பெரியம்மா அம்மாவை திட்டுவா. அவர் கேட்கிறப்பெல்லாம் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இந்த பணம் பங்கோடான் சாராய கடைக்கு போயிடும்னு உனக்கு தெரியாதா? அம்மா சொன்னா. என்ன இருந்தாலும் அவர் குடும்ப தலைவர் இல்லையா? அன்னைக்குதான் குட்டியக்கா அந்த அறையை தோண்டுவதா இருந்துச்சு. கோவிந்த மாமா சீக்கிரமே வந்துட்டாரு. அவர் சத்தத்தோட படியேறி வந்தபோது அம்மா கூப்பிட்டா, மாலுக்குட்டி, சொம்பள தண்ணி எடுத்துட்டு வா. அந்த அறையை தோண்டுவதற்கான எண்ணத்திலே குட்டியக்கா இருந்தப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு வர சொன்னதை நினைச்சு அவரை கரிச்சு கொட்டினான். கோவிந்த மாமா காலை கழுவினாரு. துண்டால விசிறிக்கிட்டாரு. ச்சே, இந்த கால நேரத்துல இப்படி கொதிக்குதே. நீங்க வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டீங்களே, அதான். அம்மா கதவுக்கு பின்புறமா நின்றுக்கிட்டு வழக்கம் போல சொன்னான். ஆமா, ரொம்ப கொதிக்குது. பசங்க எப்படி இருக்காங்க?
நல்லா இருக்காங்க. அம்மா அடுக்களை பக்கமாக போனா. கோயிலுக்கு போக இருந்தோம். இந்த கிழம் வந்துருச்சு. பெரியம்மா வார்த்தைகளால் சபித்தா. முத்தத்தில் அங்கும் இங்குமா ஏறி இறங்கி திரும்பி வந்து உட்கார்ந்தாரு கோவிந்த மாமா. நாராயணி இருக்காளா? இருந்தா இங்க அவளை கூப்பிட்டேன்னு வர சொல்லு. கதவு பக்கமாக வந்து நின்றாள் பெரியம்மா. அந்த மற்ற விஷயத்தை பற்றி பேச நேற்றுக்கு பெருமானூரில் இருந்து குட்டி ஞாயிறு வந்திருந்தாரு. பெரியம்மா உருமினாள் மனசுக்குள்ளாக. அந்த பையனுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு. அவன் அப்பா ஒரு நம்பூதிரி. அவருக்கு சொந்தமாக நிலமும் 50 தென்னை மரங்களும் இருக்கு. கோவிந்த மாமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கேட்டாரு. ஆமா, இந்த பெண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும்? மாலுக்குட்டிக்கு 19, புரட்டாசி வந்தா ஜானுக்கு 16. அப்ப சரி, அவங்க நாளைய மறுநாள் வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க. பெரியம்மா கேட்க ஆவலா இருந்தா. அவளோட மூத்த அண்ணனை பார்த்து கேட்டா, நீ இங்க இருக்க மாட்டியா? ஏன்? பெரியம்மா உரத்த குரல்ல கேட்குறா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இங்க இருக்க மாட்டியா? ரொம்ப வேலை இருக்கு, ஆனா ரொம்ப முக்கியம் இல்லை இது. வராம இருக்க முடியுமா? வரேன். பெரியம்மா சலனமான குரலில் சொன்னா. ஒப்பா, நீ விரும்பி தலையிடாம இது நடக்காது. விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். எதையும் தீர்மானிக்கும் முன்பே பெருசா ஆரவாரம் செய்திடக்கூடாது. கோவிந்த மாமா அன்றைக்கு போன போது பெரியம்மா அம்மாவிடம் இருந்து ₹1 எடுத்து அவருக்கு கொடுத்தா. அம்மா கிட்ட சொன்னா, ரொம்ப பிரியமா இருக்காரு. இது போன்ற நல்ல சமயத்துல இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக வரமாட்டாங்களா அப்படின்னு அம்மாவை கேட்டேன். உன்னோட குட்டியக்காவுக்கு கல்யாணம் பேச வராங்க. நான் குட்டியக்காவை தேடி போய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வராங்களான்னு சொன்னேன். போடா போக்கிரி பயிர, சிரித்தபடியே அவ சொன்னா. இல்லை, நிஜமா சொல்கிறேன், என்கிட்ட அம்மா சொன்னா. அன்னைக்கு விருந்தாளியை எதிர்பார்த்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். பெரியம்மா குட்டியக்காவுக்கு காலையிலேயே புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தா. அமைதியா ஒழுங்கா இருக்கணும், உன் சேட்டையெல்லாம் காண்பிச்சிடாத. சலவை செய்யப்பட்ட கலர் பார்டரு போட்ட முண்டு உடுத்திக்கிட்டா. சிவப்பு கலரில் நீலப்புள்ளி வச்ச ரவிக்கையை அணிஞ்சிக்கிட்டா. சிவப்பு நிறத்தில் திலகமும் செந்தூர நிறத்தில் பொட்டும் வச்சுக்கிட்டா. அவளை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. குட்டியக்கா கிட்ட அப்படி ஒரு கர்வம். ஜானு அவ பாடத்திலிருந்து ஒரு பாட்டு பாடினா. குளிச்சா போதுமா, வெள்ளை நாரையா ஆயிடுமா காக்கா. இதுக்காக குட்டியக்கா அவளை திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. ஆனால் வழக்கத்துக்கு மாறா பெரியம்மா ஜானு அக்காவை திட்டுனா. போடி, சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? பெரியம்மா அந்தாண்ட போனதும் ஜானு அக்கா சொன்னா, ஒன்றும் முடியாமத்தான் அவங்க உன்னை விரும்பி இருக்காங்க. என்னத்தை சொல்ல ஆசைப்படுறியோ அதே சொல்லு. காது பக்கத்தில் இருக்கிற மருவை எடுத்துடு. இதை சொன்னதுக்காக ஜானு அக்காவை குட்டியக்கா அடிப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் ஜன்னலுக்கு அப்பால பார்த்தபடியே மெதுவாக சொன்னா, ஜானு, கடவுளா பார்த்து எனக்கு அதை கொடுத்துருக்கலாம் இல்லையா? கோவிந்த மாமா 3 பேரை அழைச்சிக்கிட்டு வந்தார். பக்கத்து வீட்டிலேயே வாங்கி வந்த புளிப்படம் போட்டிருந்த பாய் விரிக்கப்பட்டது. காப்பியும் காரமும் பரிமாறப்பட்டது. காப்பி குடிச்சிட்டு அவங்கெல்லாம் ஓய்வாக உட்கார்ந்துருந்தப்ப சத்தம் போடாமல் மெதுவாக மரச்சட்டத்தின் வழியா அவர்களை நோட்டம் விட்டு கவனிச்சேன். அவங்களில் யார் குட்டியக்காவை கட்டிக்க போகிறாங்க? சட்டை போட்டிருக்கும் அந்த ஒருத்தனாக தான் இருக்க வேணும். சட்டை போட்ட அந்த ஆசாமியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோவிந்த மாமா கூப்பிட்டாரு. வாயை துடைக்க தண்ணீர் கொண்டு வா. ஏதாச்சும் நல்ல செய்தியாக கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தா பெரியம்மா. சொம்பில் தண்ணி எடுத்து குட்டியக்கா கையில் கொடுத்து போய் கொடுத்துட்டு வான்னு மெல்ல சொன்னான். குட்டியக்கா போர்ட்டிகோவுக்கு அருகில் உள்ள வராண்டாவில் வச்சுட்டு திரும்பி வந்தா. ரொம்ப நேரமாக அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு புறப்பட்டு போனாங்க. அவங்க கூட அம்மாமனும் புறப்பட்டு போனார். அம்மாமன் 1 வாரம் கழித்து வந்தார். பெரியம்மா ஓடி போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஆசையாக கேட்டா. ஒத்து வரலை. இளையவளை பார்த்தாரு. அவன்னா ஒத்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் மௌனம் காத்தா பெரியம்மா. நாராயணி, நீ என்ன சொல்கிற? பெரியவளை வீட்டிலே வச்சுக்கிட்டு சின்னவளை கல்யாணம் முடிக்கிறது சரிப்பட்டு வராது. உண்மைதான், நம்ம குடும்பத்தில் இது மாதிரி எப்போதும் நடந்ததில்லை. பெரியம்மா முண்டின் நுனியால் கண்களை துடைத்து கொண்டாள். கோவிந்த மாமா சொன்னார், நாம் அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டு சமாளிக்க வேண்டியது தான். அவளுக்கு விதிச்சது ஒன்று இருந்ததுன்னா எவனாச்சும் பண்ணிக்க வருவான். அவளை பற்றி பெரியம்மா இப்படி நினச்சா. சட்டை அணிஞ்சவன் எவனும் குட்டியக்காவை விரும்ப மாட்டான் போல, அப்படித்தான் நினச்சிக்கிட்டேன். நான் மாடிக்கு போனப்ப குட்டியக்கா இருட்டில் உட்காந்துருந்தா. தயக்கத்தோட குட்டியக்கான்னு கூப்பிட்டேன். வாசு, என்ன? அவ வரமாட்டானா?
இல்லை, வரமாட்டான். இனிமே ஒருத்தனும் வரமாட்டானுவ. சில பேர்களை அழைச்சிக்கிட்டு கோவிந்த மாமா அடுத்த மாசத்தில் ஒரு நாள் வந்திருந்தார். அன்னைக்கும் குட்டியக்கா குளிச்சுட்டு கண்ணில் மை தடவி நெத்தியில சிந்தூர போட்டு வச்சிருந்தா. கலர் பார்டர் போட்ட முண்டும் புள்ளி போட்ட ரவிக்கையும் அணிஞ்சுக்கிட்டா. தண்ணி சொம்பை எடுத்துக்கிட்டு வராண்டா பக்கம் போனா. அவங்க உடனே கிளம்பி போனதும் மாடிக்கு போய் குட்டியக்கா அழ ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள்ல கோவிந்த மாமா மறுபடியும் வந்தாரு. இன்னும் கொஞ்சம் பேர் அவர் கூட வந்தாங்க. இந்த தடவை குட்டியக்கா மனசு மாறி போச்சு. நான் வராண்டாவுக்கு போக போறதில்ல. என்ன, என்னை யாரும் பார்க்க தேவையில்லை மாலுட்டி என்று சொல்லி பற்களை நரநரவென்று கடித்தாள் பெரியம்மா. என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் போக போறதில்ல. மாலுட்டி, கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன்டி, நான் போக மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். குட்டியக்கா குரல் ஓங்கியது. பேசாம இருக்க மாட்டீங்களா? போங்க. பெரியம்மா அவளை பயமுறுத்தினா. பாதகத்தி, இப்படியே விட்டுட்டா நரைச்சி கிழவியா போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். பரவாயில்லை. பெரியம்மாவும் அம்மாவும் அவளை தாஜா பண்ணினாங்க. ஆனா அவ பிடி கொடுக்கல. பெரியம்மா குட்டியக்காவின் தலைமயிரை பிடித்து இழுத்து தலையிலே முத்தினாள். தண்ணி கொண்டு வருவாள்னு வராண்டாவில் காத்திருந்த கோவிந்த மாமா மறுபடி கூப்பிட்டார். பெரியம்மா கதவு வரை வந்து செல்ல வேண்டியிருந்தது. மாலுக்குட்டிக்கு தீட்டு. அவங்க போய் கூட இருக்க மாட்டாங்க. அதுக்குள் பெரியம்மா மறுபடி குட்டியக்காவை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பெரியம்மாவின் கைகளை தள்ளிட்டு சொன்னா குட்டியக்கா, என்னை தொடாத, உன் திமிர அடக்கிறேன் பாரு. எனக்கு முடம் கயிறு போதும், தேடிக்கோ, அதை முதல்ல செய். குட்டியக்காவின் தலைமயிரை பிடிச்சு இழுத்து மறுபடியும் அடிச்சா. அம்மா தலையிட்டு பெரியம்மாவின் கைகளை பற்றி கொண்டு அம்மா சொன்னா, அந்த ஜீவனை கொன்னுடாத, நான் சாக போறேன். குட்டியக்கா சொன்னா, அவ செத்து தொலையட்டும். பெரியம்மாவின் பிடியில் இருந்து அம்மா குட்டியக்காவை விடுவிச்சா. குட்டியக்கா வராண்டாவில் மேற்கு முக்கில் வந்து உட்கார்ந்தா. தூணிலே சாஞ்சிக்கிட்டு அழத் தொடங்கினா. எப்படிப்பட்ட அடிகளை அவ வாங்கியிருக்கான்னு பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. அவகிட்ட போய் குட்டியக்கான்னு விழிச்சேன். அவ கோபத்தோட சொன்னா, போ. குட்டியக்கா, வெளியே போன்னு சொல்றேன்ல. என்னால் பொறுத்துக்க முடியல. அவ பக்கத்தில் உட்காந்து நானும் அழத் தொடங்கினேன். அவ என்னை மடியில் போட்டுக்கிட்டு முதுகை தட்டி கொடுத்த வரை சொன்னான், குட்டியக்கா சீக்கிரம் தூக்கு மாட்டிக்க போறா. அவ செத்து போகக்கூடாது. அவ செத்தா நீ அப்படி செஞ்சுக்க கூடாது. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் தூக்கு மாட்டிக்கிட்டு விட்டத்தில் தொங்க போறேன். அதன் பிறகாவது அவங்களுக்கு புத்தி வரட்டும். அவ மடியில் தலையை வச்சுக்கிட்டு அமைதியாயிட்டேன். எனக்கு பயமா இருந்தது. வாசு, போயிடு. நான் போகலை. நான் போயிட்டா அவ தூக்கு மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவா. பெரியம்மா குட்டியக்காவோட கொஞ்ச நாள் பேசாம இருந்தா. நாள் பூரா அக்கம் பக்கத்துல சுத்தி வந்தா குட்டியக்கா. சாப்பிட நேரத்துல அடுக்களை பக்கம் வந்தா. பெரியம்மா தட்டில் எதையோ ஊற்றி கொடுத்து நக்கி குடின்னா. நீ வளர்ந்தவ அலைஞ்சு திரியறத விட்டுடு அப்படின்னு சொன்னான். குட்டியக்கா அவ சொன்னதை காதிலே வாங்கிக்கிட்டதா தெரியல. ஜானு அக்கா குட்டியக்காவுக்கு கேலியா பேர் வச்சா. அலைஞ்சு திரியிற ஆஃபீஸர்னு பேர் வச்சா. ஒரு நாள் நல்ல மழை. குட்டியக்கா வெளியே எங்கேயும் போக முடியல. பகலுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு கண்ணாடி எடுத்துக்கிட்டு வான்னா. நான் எடுத்து வரும்போது ஜானு அக்கா கேட்டா, யாருக்கு கண்ணாடி எடுத்துட்டு போற? குட்டியக்காவுக்கு. அவ அழகா அதில் பார்க்க சொல்லு. ஜானு அக்காவை மௌனமாக திட்டினேன். கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து கொண்டா குட்டியக்கா. உடஞ்ச சீப்பாலேயே தலையை சீவிக்கிட்டா. ஒரு பக்கமாக குனிஞ்சு பார்த்தா. கழுத்தருக இருக்கிற மருவை பார்த்துக்கிட்டே, வாசு, குட்டியக்காவுக்கு இந்த மரு மட்டும் காதில் இருந்து மறைஞ்சிட்டா எவ்வளவு அழகா இருப்பா இல்லையா? என்னை பார்த்து கேட்டா. அது போயிடுமா? போயிடும். நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். நீ போய் அடுக்கலையில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு வா. கத்தியை கொண்டு வந்து கொடுத்தேன். கத்தி விளிம்ப கல்ல கூரா தீட்டினா. அந்த அறையில் மூளையில இருந்த எச்சி தாம்பாளத்தை எடுத்து படுக்கைக்கிட்ட வச்சா. அறைய சாத்தினா. யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்ன இது புரியலையே. ஒரு பக்கமா படுக்கையிலேயே படுத்துக்கிட்டு சொன்னான், அந்த எச்ச தாம்பாளத்தை என் பக்கமா நகர்த்து. அப்படியே செஞ்சேன். அவளை கவனிச்சேன். காதருகே கத்தியை கொண்டு போனப்ப எனக்கு பயமா இருந்துச்சு. நடுங்கு போய் கண்களை மூடிக்கிட்டேன். அம்மே. கண்ணை திறந்து பார்த்தபோது அவ காதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுது. உடனே வீறிட்டு வேகமா அம்மான்னு கத்திவிட்டேன். தலைய தலகாணியில வச்சு அழுத்திக்கிட்டே என்ன கோபமா பார்த்தா. அம்மா, பெரியம்மா, ஜானு அக்கா எல்லாருமே ஓடி வந்தாங்க. குட்டியக்கா தலையை உயர்த்தாம அப்படியே படுத்திருந்தா. தரையிலே, எச்சி தாம்பாளத்துல, படுக்கையில எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம்.
பாதகியே, பெரியம்மா சொன்னா. அம்மா வேண்டிக்கிட்டா, குருவாயூரப்பா. பெரியம்மா பிறகு துணியை நனைச்சி குட்டியக்கா காதில் வச்சு அழுத்தினா. புண்ணை குணமாக்க கருப்பனை அனுப்பி உள்ளூர் மருத்துவன்கிட்ட இருந்து நாட்டு மருந்து வாங்கி வர சொன்னான். புண் குணமாகி 1 வாரம் ஆயிடுச்சு. மறு போயிடலை. தோளில் கொஞ்சமாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தடவை கண்ணாடியில பார்த்தா. அடுத்த வினாடி அதே தரையில் வீசி எரிஞ்சா. அது நொறுங்கி போச்சு. கண்ணில் தண்ணி பொல பொலன்னு கன்னத்தின் வழியே வழிஞ்சுது. புயல் போல சீற்றமா ஓவென்று கத்தினாள். குட்டியக்கா பேசுவதை நிறுத்திட்டா. என்னோடையும் தான். பகலுக்கு பிறகு வெளியே போகும்போது இப்பெல்லாம் என்னை அவள் கூப்பிடுவது கூட கிடையாது. அவளோட போக நினச்சா கூட அவள் என்னை வராதேன்னுட்டா. அவள் பேச்ச மறுக்கும் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஒரு நாள் மதில் சுவர் பக்கமாக நான் மாங்காய் விழுந்த இடத்த பார்க்க போனேன். அது ஒரு நடுப்பகலுக்கு பிறகான நேரம். சந்தில் காலடி எடுத்து வச்சேன். பாம்பு புத்திலிருந்து திடீர்னு குட்டியக்கா சிரிச்சதை பார்த்தேன். அப்புண்ணிக்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருப்பதை நான் பார்த்தபோது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற சின்ன வீட்டில் அப்புண்ணி வசித்து வந்தான். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அவன் முகத்தை பார்க்க சகிக்காது. தண்ணி மேலே மிதக்கும் செத்துப்போன மீனோட கண்ணு போல இருக்கும் அவனோட கண்ணு. அப்புண்ணி ஒரு கொத்தனார். சிவப்பு நிறத்தில் முண்டு அணிஞ்சிருப்பான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை நான் பார்க்கவும் அப்புண்ணி அவசரமாக ஓட்டம் எடுத்தான். குட்டியக்கா என்னை கோபத்தோட பார்த்துட்டு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டா. நீ ஏன் இங்கே வந்த? நான் அவட்ட கேட்டேன். உங்கள் அப்பாவோட சாவு சடங்கு நடத்த. நான் அழத் தொடங்கினேன். அவள் என்னை திட்டுறாளா? அது அவளுக்கு தான் வெளிச்சம். அழாத, சும்மா உன்னை கேலி பண்ணேன். இப்போ நீ பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லிடாத. நான் சொல்லுவேன், சொல்லத்தான் செய்வேன். என் அப்பாவை பற்றி நீ பேசினதை ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லத்தான் போகிறேன். நான் இப்போ பேசினது கூட எங்கள் அப்பா போன்றவர்கிட்ட தான். அது இல்லை, இதுக்கு மேலே உன்னையும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதே. எதை? நான் அப்புண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை சொல்லுவியா? மாட்டேன், சொல்ல மாட்டேன். அந்த பாம்பு புத்துக்கு பின்னால் பல தடவை பல நேரங்களில் அப்புண்ணிக்கிட்ட குட்டியக்கா நின்று பேசிக்கிட்டு இருப்பதே பார்த்துருக்கேன். அப்புண்ணி நல்லவர்னு ஒரு நாள் என்கிட்ட அவள் சொல்லியிருக்கா. அவருக்கு அவர் வாங்கி தந்த கண்ணாடி வளையல்களை அவள் சோப்பு பெட்டியில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தா. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? நான் உனக்கு ரப்பர் பந்து வாங்கி தரேன். எங்கே வாங்குவ? யாரையாவது விட்டு வாங்கி வர சொல்லுவேன். யாரை கேட்ப? யார்கிட்டையாவது என்று சொல்லியபடி அவள் கைகளால் என்னை அணைச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்தா. இருட்டுற நேரம். வழிபாட்டு பாடலை பாடியபடி வராண்டா தூணில் சாய்ந்தவாறு உட்கார்ந்துருந்தேன். அடுக்கலையில் அம்மா சுறுசுறுப்பாக ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. பெரியம்மா வராண்டாவில் அரிக்கேன் விளக்கில் படிஞ்சிருந்த புகையை தொடச்சிக்கிட்டு இருந்தா. கருப்பன் தலையை சொரிந்தபடி வாசலில் வந்து நின்னான். என்ன கருப்பா? பெரியம்மா கேட்டா. சொல்கிறதுக்கு விஷயம் இருக்கு அம்மா. சொல்லு கருப்பா. சொன்னால் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. என்ன விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட இந்த ஏழை வேலைக்காரன் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நான் சில விஷயங்களை பார்த்தேன். நான் சொல்ல போகிற விஷயத்த எசமானிக நீங்கள் எல்லாருமா கேட்டுக்கிடணும். விஷயத்த சொல்லு கருப்பா. வயசுக்கு வந்த இள எசமானியும் கொத்தன் அப்புண்ணியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அது எனக்கு சரியாக படலை. நமக்கு துரோகம் செஞ்சு புட்டா. தேல் கொட்டியது போல் ஆச்சு பெரியம்மாவுக்கு. இந்த பாதகியால் இன்னும் என்னென்ன ஆபத்தெல்லாம் வரப்போகுதோ. பெரியம்மா இடி முழக்கமாய் கத்தினாள். மாலுட்டி! குட்டியக்கா வெளியே வந்தா. கண்ணீரை அடைக்கபடி பெரியம்மா சொன்னா. என்னை போட்டு எரிக்கிற வரைக்காவது வார்த்தை இன்னும் முடிக்கல. என்ன அம்மா, நீ குடும்ப கௌரவத்தை அடிக்காம இருக்க மாட்டியா? என்னம்மா சொல்ற? அப்புண்ணியோட உனக்கு அப்படி என்ன பேச வேண்டியிருக்கு? குட்டியக்கா எதுவும் சொல்லலை. பெரியம்மா 2 கன்னத்திலையும் ஓங்கி அரைஞ்சா. பிறவு கத்துனா. பேசுடி மானங்கட்டவளே. குட்டியக்கா பதில் ஒன்றும் சொல்லலை. பேசக்கூடாததெல்லாம் முன்னால் இப்போ பேசும்படி வச்சிட்டியடி. எப்போ நீ இதை தாண்டி போனியோ அப்போவே செத்துட்டடி. குட்டியக்கா கன்னத்தை தொடச்சிக்கிட்டு மேற்கொண்டு அழாமல் மாடி ஏறி போனான். பெரியம்மா முணுமுணுத்தா. இந்த வீட்டில் ஆம்பளைங்களே இல்லை. ஆனால் குடும்ப வீட்டை தாங்குற மரத்தூணையாவது மதிச்சு நடக்கிறியா? இதுக்கு பிறகு குட்டியக்கா வெளியே போக அனுமதி இல்லை. மாடி அறையிலேயே யாருக்கிட்டையும் பேசாமல் படுத்திருந்தா. பதில் எதுவும் பேச மாட்டா. என்னோட விளையாடவும் வரலை. ஒரு நாள் அந்தி நேரத்தில் யாருக்கிட்டையோ குட்டியக்கா வேலிக்கு அந்தாண்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஜானு அக்கா தான் பார்த்தா. சூசகமாக அவ, நான் உன்னை பார்த்தேனே
என்று குட்டி அக்கா கிட்ட சொன்னான். பார்த்ததால இப்ப என்ன? தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாதவங்க கிட்ட பேசுறது உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு புத்தி சொல்லாத. அவங்க 2 பேரும் வாதம் செஞ்சாங்க. குட்டியக்கா மறுவை அகற்ற முயற்சி செய்த நிகழ்ச்சியை பற்றி ஜானு அக்கா கிளப்பினாள். ஒரு கருப்பு ஜந்து என்ற குட்டியக்காவை அவள் அழைச்சா. குட்டியக்கா அவளை அடிக்க இருக்கவும் பெரியம்மா அந்த இடத்துக்கு ஓடி வந்தா. என்ன செய்யற இந்த வெளிச்சத்துல? ஜானு அழுதாள். அவ செஞ்ச குத்தமெல்லாம் ஜானு அக்கா குட்டியக்காவை வேலி பக்கம் பார்த்ததுதான். அது ஜானு குத்தமா? பெரியம்மா கிட்ட ஜானு இப்படி முறையிட்டா. பெரியம்மா குட்டியக்காவை தலையில கை வச்சு தரையில மொத்தினாள். அம்மா முணுமுணுத்தா. குடும்பம் இன்னும் அவமானப்பட போகுது. மூளையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த துடப்பத்தாலே பெரியம்மா குட்டியக்காவை அடி அடின்னு உடம்பு முச்சிடும் அடிச்சா. உன் வழியை மாத்திக்க, இல்லைன்னா செத்து தொலை. குட்டியக்காவை அவ அடிச்சே கொன்னுடுவான்னு நினைச்சேன். பயத்துல அம்மாவை இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டேன். பேசிடி பாதகத்தி, இனிமே இது போல பேச்சை மறுபடி கேட்க வேண்டி வருமா? மழையாக தொடர்ந்தது அடி. அம்மா கிட்ட அழுதபடியே சொன்னேன். குட்டியக்காவை அடிச்சது போதும், இனிமே அடிக்காதேன்னு சொல்ல சொன்னேன். அந்த அடி அவளுக்கு தகும். இன்னொரு அடி. பெரியம்மா இப்படி நினைச்சா. நான் செத்து தொலைகிறேன். பாதகி செத்து தொலையடி. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பாதகி செத்து போடி. துடப்பமும் பிரிஞ்சு குச்சிகள் சிதறின. பெரியம்மா தரையில் விழுந்து புலம்ப தொடங்கினாள். அம்மா மார்பில் முகத்தை புதைச்சிக்கிட்டேன். நான் குட்டியக்காவை பார்த்தபோது கதவை பிடிச்சிக்கிட்டு முணுமுணுத்தா. கண்களை மூடியபடி சொன்னாள், நான் சாவணும். அந்த வீட்டில் இரவில் ஒரு சத்தமோ எந்த ஒரு நடமாட்டமோ இல்லை. குட்டியக்கா வராண்டாவில் பாயில் மீது முகத்தை புதைத்தபடி படுத்திருந்தா. பெரியம்மா சாப்பிடல. குட்டியக்காவை சாப்பிட சொன்னா. அவளுக்கும் ஒன்றும் தேவையில்லைன்னுட்டா. ஜானு அக்காவும் எதுவும் வேண்டாம்னுட்டா. நானும் அப்படியே வேண்டாம்னேன். அம்மா என்னை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினா. மாட்டேன்னுட்டேன். எதிர்பாராம அம்மா என் தொடையில ஒரு தட்டு தட்டுனா. காரணம் அறிஞ்சிக்க காத்திருந்தேன். கண்களில் நீர் வெளிப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்துக்காகன்னு தோணுது. நான் ஓடி போய் குட்டியக்காவோட பாயில விழுந்தேன். பாசு சாப்பிட்டியா? களைப்பான குரலில் குட்டியக்கா என்னை கேட்டா. எனக்கு ஒன்றுமே வேணாம். அம்மா அங்கே வந்து என்னை தூங்க போக சொன்னா. நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று கோபமாக சொன்னேன். குட்டியக்கா என்ன இறுக பற்றி இருந்தா. வீட்டு முன்பக்க வாசலும் அடுக்களையும் மூடப்பட்ட சத்தம் கேட்டது. விளக்கு அணைக்கப்பட்டது. எனக்கு தூக்கம் வரல. குட்டியக்கா முழிச்சுக்கிட்டு இருப்பதை பார்த்தேன். அவ அருகில் படுத்திருந்தேன். அவ விசும்பி அழற சத்தத்தை கேட்டேன். ரொம்ப நேரம் கண்களை அகல திறந்தபடி இருட்டிலே படுத்துட்டு குட்டியக்கா அப்படின்னு கூப்பிட்டேன். தூங்கப்போ. ரொம்ப காயமா? இல்லை, போய் தூங்கு. நான் கண்ணீரால் நனைஞ்ச அவளோட மார்பிளை நெருக்கமாக படுத்துக்கிட்டேன். நீ நல்ல பையனாக இருக்கணும் வாசு. அம்மாவையும் பெரியம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் உரிமினேன். குட்டியக்காவின் விரல்கள் என் முதுகில் கோலம் போட்டன. தூங்கு சின்ன பையா, தூங்கு. மெதுவா உறங்க தொடங்கினேன். காலை நேரமாச்சு. எழுந்து கொண்டேன். புலம்பல் சத்தம் பெருசா கேட்டது. கண்களை தொடச்சிக்கிட்டு பார்த்தேன். அம்மாவும் பெரியம்மாவும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஜானு அக்காவும் பெரியம்மாவை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. பயத்தோட சுத்தி முத்தி பார்த்தேன். குட்டியக்காவின் உடல் விட்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதை நம்மளுடைய நெஞ்சத்தையே கொஞ்சம் உழுக்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் எதுவுமே கிடையாது. ஒரு அழகோ ஒரு தோற்றமோ ஒரு பெண்ணோ ஆணோ எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம். கடவுள் எப்படி படைக்கிறாரோ அப்படி தான் நம்ம வருவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற சம்பிரதாயங்கள்லாம் அந்த காலத்திலேயே பின்பற்றதுனால எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து ஒருத்தருக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம், அது நடக்காத பட்சத்தில் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுடைய போக்கிலையும் கொஞ்சம் வாழ விட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே ஒருத்தவங்க வாழறதுக்கே கஷ்டப்படுறாங்க, வாழறதுக்கே நம்ம துன்பம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உள்ளம் எப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும்? ரொம்ப நாளைக்கு தாங்காதில்ல. அது மாதிரி தான் இந்த கதையோட முடிவு. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.